எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்று பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருக்கலாம். எதை காட்டுகிறது? தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. தான் பாஜகவுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் உறுதியாக சொல்கிறேன், பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதனால தான் தங்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் எதுவும் எடுபட மாட்டேங்குது என்கிற அந்த ஆத்திரத்தில் தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய வன்மத்தில் தான் இப்போ என்ன பேசுகிறாங்க. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசியிருக்கிறார்? தான் எல்லாருக்குமான பிரதமராக விலகி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள். ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார். வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்துடனும் பழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடந்த 1ஆம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழ்கள் கூட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது. தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது, தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவா பீகார் மக்கள், தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய, தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தி இருக்கிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஆக யார் என்ன சதி செஞ்சாலும், எத்தனை அவதூறுகளை நம் மீது பரப்பினாலும், எவ்வளவு போலி செய்திகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கினாலும், நான் தெளிவோடு சொல்லுகிறேன், இங்கு நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன், எல்லா டிவியிலையும் எல்லா சேனல்களையும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சது என்ற செய்தி தான் வரப்போகிறது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆக தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இதை நான் இங்கே தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன். ஆக 7வது முறையாக கழகம் ஆட்சி அமைய நீங்கள் எல்லாம் உறுதுணையாக, உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, 2021 தேர்தலில் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுகவிலிருந்து மீட்டிருக்கிறோம். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக அமையப் போகிறது. எனவே கலைஞருடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்கான வெற்றிக்கு நீங்கள் உழைக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணமக்கள் கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பெயர் ஒருவேளை தமிழில் அழைக்க முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மணியின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். தமிழ் உணர்வை தமிழகத்தில் உருவாக்குங்கள். அதற்கு நீங்கள் உறுதி தர வேண்டும் என்று அந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொண்டு, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.